டாடி. தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் 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 செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் சொக்க தங்கம் 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 செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் சொக்க தங்கம். இங்க பாரு திவ்யா, நான் என்னைக்குமே உன் அப்பாதான். இங்க எதுவுமே மாறல, மாறவும் மாறாத. என்னைக்கும் நீ என் செல்லம் தான். திவ்யா, பால் சூடா இருக்கு, ஆன்ட்டி கொடுத்தாங்க. வா குடி. வா உட்கார். சாரி திவ்யா, உனக்கு எல்லாமுமா இருக்கிற இந்த அப்பாவால இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. என்ன மன்னிச்சிடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை பார்த்ததும் எப்பவும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறேன்னா எதுவுமே சொல்லல உன்கிட்ட. எதுக்காக உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்? ஆன்ட்டி வந்தோடனே ஏன் கட்டி பிடிச்ச? எனக்கு எதுவுமே புரியல டாடி. சாரி டாடி. டாடி, ஆன்ட்டி இருக்காங்கல்ல? அவங்க போலல்ல இன்னும். அவங்கள இங்கேயே இருக்க சொல்லுங்க டாடி. எனக்கு அவங்க இருந்தாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. ப்ளீஸ் டாடி, ஆன்ட்டி என் கூடவே இருக்க சொல்லுங்களேன் டாடி. திவ்யா, அவங்களுக்கு பாவம் நிறைய வேலை இருக்கும். அவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாதா? இல்ல டாடி, எனக்கு அவங்க இருக்கணும். எனக்கு அவங்க இருந்தா ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது டாடி. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல டாடி. அவங்க இருந்தா கொஞ்சம் தைரியம் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க டாடி. பாட்டியும் கூட இல்லைல்ல. அவங்க வர வரைக்கும் ஆன்ட்டி கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல டாடி. ப்ளீஸ் அவங்கள இங்கேயே இருக்க சொல்லுங்க டாடி. ப்ளீஸ் டாடி, எனக்காக. சரி, நீ கவலைப்படாத திவ்யா, நான் பாத்துக்கிறேன். சொல்லுமா வினோ. அத்தை, நான் திவ்யா வீட்ல தான் இருக்கேன். அங்கேயா? ஏம்மா, தம்பி ஏதாவது வேலை விஷயமா பார்க்க போனியா? இல்ல அத்தை, இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்ச் கொடுக்க மத்தியானம் ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு டீச்சர் ரூம்ல உட்கார வச்சிருந்தாங்க. நான் என்ன ஆச்சுன்னு கேட்க போனப்பதான் டீச்சர் இந்த விஷயத்தையே சொன்னாங்க. என்ன ஆச்சு பிள்ளைக்கு? இல்ல, ஒன்னும் பயப்படுற மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். திவ்யா பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படியா? கடவுளே, குலம் தழைச்சி குறுத்து விட்டுருச்சு. அது விருட்சமாகணும், அவ நல்லா இருக்கணும். இந்த நேரம் பார்த்து கற்பகம் கூட இல்லையே, அப்புறம் என்ன பண்ணீங்க? திவ்யாவோட அப்பாக்கு என்ன பண்றதுன்னே விளங்கல. அதான் நானும் அவங்க கூடவே வந்து அவங்க வீட்ல இப்பதான் உட்கார வச்சிருக்கேன். பாவம், அவ ரொம்ப பயந்து போயிட்டா. ஐயோ, இப்பதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இதுக்கெல்லாம் பயப்படாதன்னு தைரியம் சொல்லிட்டு வந்த. பின்ன சின்ன பொண்ணுல்ல, அவளுக்கு என்ன தெரியும், பயப்படத்தானே செய்வா. அம்மான்னு ஒருத்தி இருந்தானா பக்குவமா சொல்லி புரிய வைப்பா. இது பொண்ணா பிறந்தா எல்லாருக்கும் வர்ற பயந்தானம்மா. சரியாயிடும்னு சொல்லி தைரியம் சொல்லு. என்ன
கற்பகத்துக்கு விஷயத்த சொல்லிட்டீங்களா? வந்துருவாளா? தகவல் சொல்லியாச்சு. ஆனா அவங்க வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகுமா? அதான் நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி வரவா? இல்ல நீ எதுக்கு இங்க வர? நீ அங்கேயே இரு. நான் என் பேத்திய பார்க்கணும்ல. ஆட்டோ தம்பிய நம்ம வீட்டுக்கு அனுப்பி வை. நான் கிளம்பி நேரா ஸ்கூலுக்கு போய் பசங்களை அழைச்சுக்கிட்டு அப்படியே ரம்யாவுக்கும் தகவலை சொல்லிட்டு அவளையும் அங்க வர சொல்லிடுறேன். நீ அங்கேயே அவ பக்கத்திலேயே இருமா. அவளுக்கு தைரியம் சொல்லு. பயந்துற போறா. நாங்க வந்துடுறோம். என்ன சரியா? சரிங்க அத்தை. என்ன அம்மா இந்நேரத்துக்கு கூப்பிடுறாங்க? சொல்லுமா. ஏ ரம்யா, சாயந்தரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடாத. நேரா வாசு தம்பி வீட்டுக்கு வந்துரு. எதுக்குமா? ஏய், திவ்யா பெரிய மனுஷி ஆயிட்டாளாண்டி. உன் அண்ணி தாங்க கூட பக்கத்துல இருக்கா. நான் பசங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ நேரா அங்க வந்துரு. சரியா? சரிம்மா. சரி வச்சிடுறேன். சரிம்மா. குட் மார்னிங் சார். என் கேபினுக்கு வா. ஓகே சார். சார் எதுக்கு கூப்பிடுறாரு? என்னவா இருக்கும்? நான் இப்ப எங்க போயிட்டு வரேன்னு தெரியுமா? ஒரு பெரிய மல்டி மில்லியனரோட பொண்ண கிறிஷுக்கு பேசிட்டு வரேன். ஆனா அவன் என்னடானா கிறுக்குத்தனமா தகுதி இல்லாத உன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் அவன் மனசை கெடுக்கிற மாதிரி நீ நெருங்கி பழகுறதோ இல்ல போன்ல பேசுறதோ வச்சுக்காத. உன்னைய நான் தப்பு சொல்ல மாட்டேன். உங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி வசதியானவங்களை பார்த்தா ஒரு சின்ன பொறாம இருக்கும். உங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி காஸ்ட்லியா வாழணும்னு ஆசை. நீங்கெல்லாம் என்னதான் உழைச்சாலும் எங்க ஒசரத்துக்கு வரவே முடியாது. அதான் இந்த மாதிரி குறுக்கு வழியில அடையணும்னு நினைக்கிறீங்க. அதுக்குதான் வசதியான பையனை வளைச்சு போடணுன்ற எண்ணமும் உங்களுக்கு வருது. இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஆனா உன் தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஆசைப்படு. அதுதான் உனக்கு சரியா இருக்கும். சார், உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க. உங்க பையன் தான் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து அவரோட விருப்பத்தை சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் சார். எங்க தகுதிய பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க சார். பணம் இல்லனாலும் மானம் மரியாதைன்னு இருக்கிறவங்க, அடுத்தவங்க பொருளுக்கும் சொத்துக்கும் ஆசைப்படாதவங்க. அதுதான் சார் எங்க பெரிய தகுதியே.